கண்டுபிடி, உற்பத்தி பண்ணு, மேனுஃபேக்சரிங் பண்ணு, எக்ஸ்போர்ட் பண்ணு, அந்நிய செலாவணி கிடைக்கும். தான் ஊக்கம், அவங்களுக்கு தான் பட்ஜெட்ல நிதி, அவங்களுக்கு தான் டாக்ஸ் எக்ஸம்ஷன், இப்படி எல்லாமே வந்துட்டு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எல்லாமே வந்து அவங்களை மையப்படுத்தி, ட்ரேடர்ஸை மையப்படுத்தி அல்ல. இதுல இன்னும் சில பெக்யூலரா முஸ்லீம் ஊர்கள்ல பாருங்க, இன்னும் இந்த நிலைமையிலே இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பத்தமடைக்கு போங்க, வாய்க்கும் கைக்கும் பத்தாம தடுமாறிக்கிட்டு இருக்கக்கூடிய சமூகம். வந்தவாசிக்கு போங்க, பாய் முடைகிறது. யாரு இதை விற்பனை செய்யறது தெரியல. நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த பாய்களை எப்படி உற்பத்தி பண்றது யாரும் சொல்லித் தரல. இந்த பாய்களை வந்துட்டு வேல்யூ ஆடடா எப்படி மாத்துறது யாரும் சொல்லித் தரல. தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல. எவ்வளவு பெரிய விஷயம் இது. இந்த பாயை வச்சு எத்தனை உலக நாடு எப்படி மார்க்கெட் பண்ண முடியும், கொண்டு போக முடியும். இது அதிகமான மக்கள் பத்தமடையில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. யார் போய் செய்வா? அரசாங்கம் செய்யுமா? செய்யாது. அரசாங்கம் பொதுவா சில திட்டங்களை மட்டும் சொல்லும். சமூக அக்கறை உள்ளவர்கள், ஆர்வம் முன்னேறியவர்கள் இறங்கி போய் கிராமம் கிராமமா தேடி போய் ட்ரெயின் பண்ணணும். அவங்களுடைய ப்ராடக்ட்டை மார்க்கெட் பண்ணணும். ஒரு ஜெனரேஷனை தூக்கி விட்டா நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபாலோ பண்ணிடும். ஒரு ஜெனரேஷனை கை தூக்கி விடாம வளர்ச்சி அடையாது. நெருக்கடிகள் அதிகரிக்கும். பின்னுக்கு போய்கிட்டே இருக்கும் சமூகம். 90களில் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் சிறு வணிகத்தில் முதன்மை சமூகம் முஸ்லீம் சமூகம். 90ஸ்ல இன்னைக்கு 3ஆம் நிலை 4ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டுருச்சு. திருநெல்வேலி போய் பாருங்க, மேலப்பாளையம் போய் இன்னும் பீடி சுத்துறது. அதே மாதிரி வடார்காடு மாவட்டம் நீங்க போய் பாருங்க, வேலூர், ஆம்பூர், வாணியம்பாடி தோல் தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய லேபர்ஸா இருக்கிறது பீடி சுத்துற தொழில். இது சாதாரணமா நினைச்சிடாதீங்க. ஒன்று மூமினான பிள்ளைங்க, பெண்கள் பீடி சுத்திக்கிட்டே அல்லாட்ட துவா செய்வாங்க. காப்பாத்தி விடுறோம், ஒருத்தனும் இல்லையே, ஒருத்தனும் வரலையே. வலி பயங்கர பவர்ஃபுல்லான துவாவா இருக்கும். இந்த துவா சாதாரண துவாவா இருக்காது. அசைச்சு பாத்திரம், கோபுரங்களை எல்லாம் அசைச்சு பாத்திரம். அதே கண்ணீர் தான் அங்கேயும். காயல்பட்டினம் போங்க, கீழக்கரை போங்க, அல்வா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தொதல்கின்றாங்க, எல்லாம் பண்றாங்க. எல்லாம் அந்த அந்த லோக்கல் மார்க்கெட்டோட முடிஞ்சு போச்சு கதை. அற்புதமான டெக்னிக் இருக்கு, தொழில்நுட்பம் இருக்கு, ஃபார்முலா இருக்குது. அதை வந்துட்டு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வரதுக்கு உண்டான வழிகாட்டுதல் இல்லை, பயிற்சிகள் இல்லை. எப்படி சமூகம் டெவலப் ஆகும்? ஒரு நகரத்தார் சமூகம் வந்துட்டு 190 நாடுகளுக்கு இங்க மதுரையில வந்து ஒரு கிராமத்துல, சிவகங்கையில, ராமநாதபுரம், காரைக்குடியில ஒரு வீட்டுல ஒரு கிராமத்துல உட்கார்ந்து விறகடுப்புல சுடக்கூடிய அதிரசம் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போகுது, ஆஸ்திரேலியாவுக்கு போகுது, கனடாக்கு போகுது. அத்த கூலி. அல்லாஹ் மேல வந்துட்டு ஒரு கோபம் இருக்கும் உங்கள்ட்ட எல்லாத்துமே. அந்த பெண்கள்கிட்ட நீங்க பேசி பாருங்க, நான் பேசி பார்த்துருக்கேன். எங்களை கை விட்டுட்டான், இந்த கோபம் இருக்கும். அஸ்தக்ஃபிருல்லாஹ். இதை வந்து இந்த இடத்தை நோக்கி நம்ம நகர்ந்தாதான் நாளைய பொருளாதாரத்தில் நம்ம கைப்பற்ற முடியும். ஜமான் அண்ணன் சொன்னாங்க பாருங்க, ஒரு கலெக்டர் ஒருத்தர் மதுரையிலேருந்து முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு விடுறாங்க அப்படின்னா அது ஒரு 2 பேர் 3 பேர் முஸ்லீம்களாக இருக்கணும் அப்படின்னா பொருளாற்றல், அறிவாற்றல், இந்த 2 தான் வந்துட்டு அந்த நிலைக்கு நம்மளை தகுதிப்படுத்தும். அந்த நிலைக்கு தகுதிப்படுத்துறதா இருந்தால் பிராண்ட் உருவாகி வரணும் நம்மள்ட்ட. இது ஒரு நாள் 2 நாளில் முடிகிற காரியம் அல்ல. எப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி உருவாக போகுது, வளர்ச்சி அடைய ஆகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயுமே பெட்ரோல் வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆகுது கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்துட்டு பிரம்மாண்டமாக வளரப்போகுதுன்னு சொன்னோமே டிவிஎஸ் கம்பெனி ஆரம்பித்தாங்க. பிராமண சமூகத்தினுடைய படித்த இளைஞர்களுக்கு எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடைச்சி 100 ஆண்டுகளை தாண்டி நிற்கிது. இன்னைக்கு நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னொரு 50 வருஷம் 100 வருஷம் ஆகும். ஆனால் அதுதான் வளர்ச்சி, அதுதான் நிலையான வளர்ச்சி. ஒரு நிறுவனத்தை 10 வருஷம் நடத்துனாங்க, கடை நடத்துனாங்க, எங்கள் வாப்பா மௌத்தா போனத்தோட அந்த கடையும் போயிடுச்சு, அதுக்கு பேர் வந்து பொருளாதார வளர்ச்சி கிடையாது, வீழ்ச்சி. அது நாலேஜ் எக்கானமினா என்ன அப்படின்னா பாருங்க, knowledge economy is an economic system where knowledge is the primary driver of economic growth. அறிவுசார் பொருளாதாரம் and employment. அறிவுசார் பொருளாதாரம், பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்புக்குமான அறிவாற்றல், அதான் நாலேஜ் எக்கானமி. அறிவின் மூலமாக தொழில் வளர்ச்சி ஏற்படுறது, ஆராய்ச்சியின் மூலமாக தொழில் வளர்ச்சி, கண்டுபிடிப்புகளின் மூலமாக தொழில், அதான் நாலேஜ் எக்கானமி. அதுதான் இன்னைக்கு இனி வரக்கூடிய காலத்துக்கும். In a knowledge economy, the production of goods service is based on knowledge. அறிவுசார் ஆக்டிவிட்டிஸ்ல வருது, இன்டென்சிவ் ஆக்டிவிட்டிஸ் such as the collection of information,
தகவல்கள், அறிவை பெறுவது, இன்ஜினியரிங் படிக்கிறது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறது, ரிசர்ச் பண்றது, அனாலிசிஸ் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன், கசக்கி புழிஞ்சு சார் எடுக்கிறது. அதான் நாலேஜ் எக்கானமி. நம்ம பசங்க எல்லாரும் எல்லார் வீட்லையும் இன்ஜினியரிங் இருக்கிறாங்க. என்ன இலக்கோடு படிச்சிருக்கிறான்னு சொல்லி கேட்டு பாருங்க, இலக்கு சொல்ல தெரியாது. இன்ஜினியரிங் டிகிரிஸ் இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க இன்ஜினியரிங் படிச்சிருக்குது, என்ன இலக்கோடு படிச்சேன்னு கேட்டு பாருங்க. படிச்சிருக்கிறோம், இலக்கு இல்லாம படிச்சதுனால பலன் தராம இருக்குது. இதுல இந்த நாலேஜ் எக்கானமி எப்படி டெவலப் ஆகி வந்திருக்கு பாருங்க. இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் எல்லாரும் படிச்சிருப்பீங்க, தொழில் புரட்சி. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 1784, சரியா? ஆமா, மெக்கனைசேஷன். அப்போதான் இயந்திரங்களை கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிக்கிறாங்க, ரயில்வேயை கண்டுபிடிக்கிறாங்க, சரியா? இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிப்புக்கெல்லாம் காசு வேணும் இல்லையா? ஆமா, காசு எங்கேருந்து போனுச்சு தெரியுமா? திப்பு சுல்தான்ட்ட அடித்த கொள்ள, பெங்காலில் சிராஜித் தௌலாட்ட அடித்த கொள்ள. இந்த 2 இடங்கள்ல அடித்த கொள்ள தான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அது நிறைய வரலாற்று ஆசிரியர் எழுதியிருக்கிறாங்க. சமீபத்தில் திருவனந்தபுரம் எம்பி சசி தரூர் போய் ஆக்ஸ்போர்டில் பேசினார். அவருடைய யூடியூப்ல பேசினார், ஆக்ஸ்போர்ட்லையும் எடின்பர்க் யூனிவர்சிட்டிலையும் பேசினார். ஆர் யூ நாட் அஷேம்டுன்றார். இல்லை, உங்களுக்குலாம் வெக்கமே இல்லையா? 44 ட்ரில்லியன் பவுண்ட்ஸை கொள்ளையடிச்சிட்டு வந்திருக்குங்கன்றார். தனி துணிச்சல் வேணும் ஆக்ஸ்போர்ட்லையும் கேம்பிரிட்ஜ்லையும் எடின்பர்க்லையும் போய் பேசுறதுக்கு. 44 ட்ரில்லியன் பவுண்ட்ஸ். அதுல முதன்மையானது எது? பெங்கால்ல 1757, 1784 இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். 1757 சிராஜித் தௌலா வீழ்த்தி அங்க அடிச்ச கொள்ள கப்பலா லண்டனுக்கு கொண்டு போய் சேர்த்து தொழில் புரட்சி. பிறகு 1799 திப்பு சுல்தானை வீழ்த்தி ஸ்ரீரங்கப்பட்டினத்திலேருந்து அடித்த மங்களூர் துறைமுகத்திலேருந்து கப்பலா கொண்டு போனது. இந்த கொண்டு போற கப்பலுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தது யார் தெரியுமா? அரபிக்கடல்ல இந்த யுஏஇ கவர்மெண்ட் இருக்கு பாருங்க. யுஏஇ, கத்தாரு, ஒமானு, இதனுடைய முன்னோர்கள் தான் பாதுகாப்பு கொடுத்தாங்க. பிரிட்டனுக்கு போகக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுத்ததுனால தான் பிரிட்டன் என்ன பண்ணுச்சு, அந்தந்த கிராமங்களை சேர்ந்த இவங்க எல்லாம் கிராமம் 6 கிராமங்கள் சேர்ந்து தான் ஒரு யுஏஇ, ஒரு மீனவ கிராமம். அந்த மீனவ கிராமத்து தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு நீ ஒரு நாடா கன்வெர்ட் பண்ணிக்க. 1969 யுஏஇலேருந்து ஆயில் எடுத்துட்டு போக ஆரம்பிச்சாங்க. பிறகு 71 2 வருஷம் கழிச்சு தான் அதை ஒரு நாடாவே மாத்தினாங்க. அதுக்கு பரிசு தான் அது. 1784 ஸ்டீம் இன்ஜின் வந்துச்சு. அதே மாதிரி இந்த வீவிங் லூம் வந்துச்சு, கண்டுபிடிச்சாங்க. அப்படி மாறுது பாருங்க. இண்டஸ்ட்ரி 2.0 1870 மாஸ் ப்ரொடக்ஷன், சரியா? அதனுடைய அசம்பிளி லைன், அந்த மாஸ் ப்ரொடக்ஷனை வந்துட்டு பம்பர் டு பம்பர் எப்படி சீக்வன்ஸை அசம்பிளி பண்றது அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வந்துச்சு. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்துச்சு. இங்க வந்துட்டு ஸ்டீம் எனர்ஜிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாறுது 2.0 இண்டஸ்ட்ரி. எப்படி மாறுது பாருங்க, எப்படி மாறி வருது பாருங்க. எல்லாமே நாலேஜ் எக்கானமியினுடைய டெவலப்மெண்ட். 69 ஆட்டோமேஷன் வருது, கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் வருது. இப்போ 4.0, சரியா? சைபர் பிசிக்கல் சிஸ்டம், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், நெட்வொர்க். கணிக்க இயலாத மாற்றங்களை நோக்கி உலகம் போகுது. இன்னும் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ல பாருங்க, பிரம்மாண்டமா இருக்கும். இது எல்லாம் வந்துட்டு இன்னும் ஃபாஸ்ட் அல்லாஹ் வந்து வேகப்படுத்த. அப்படின்னா 2ஆம் உலக போருக்கு பின்னால இந்த உலகத்தை வந்துட்டு வேகப்படுத்துறான். கடுமையான வேகம், நினைச்சு பார்க்க முடியாத வேகம். இப்போ இண்டஸ்ட்ரியல் 4.0 எப்படி அது? இங்க பாருங்க, 4.0 அட்டானமஸ் ரோபோட்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அட்டானமஸ் ரோபோட்ஸ், தானியங்கி ரோபோக்கள். அதுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக கணிச்சு இயங்கும். யாரோடு எப்படி பேசணும், என்ன நடக்கணும். அதெல்லாம் ஜப்பான்ல எல்லாம் பாருங்க. இப்போ வீடுகளில் இந்த இளைஞர்கள் குறைஞ்சு போனதுனால, பிள்ளைகள் இல்லாமல் போனதுனால பெரியோர்களை பாதுகாக்கிறது எதுனா இந்த ரோபோட்ஸ், சின்ன சின்ன ரோபோட்ஸ் தான் பாதுகாக்குது. சாப்பாடு சமைச்சு கொடுக்குது, அவங்களுக்கு பாட்டு பாடி தூங்க வைக்குது, அவங்களோட பேசிக்கிட்டு இருக்குது, அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக உணர்றாங்க. அது எதிர்த்து பேசாது பாருங்க, எது சொன்னாலும் ஆமாம் கேட்கும். அதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, திருமணங்கள் குறைஞ்சு போச்சு, திருமண ஆர்வமே இல்லாமல் போயிடுச்சு. ஒரு பெண் என்ன பண்ணியிருக்கிறா, ஒரு ஆண் ரோபோவை வந்து வடிவமைச்சு அதை கல்யாணம் பண்ணியிருக்கிறா. அதே மாதிரி ஒரு ஆண் பெண் ரோபோ வடிவமைச்சு அதை கல்யாணம் பண்ணியிருக்கிறான். இது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஜப்பான்ல. அதனால இனிமே வந்துட்டு நம்மளை சுற்றி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆச்சரியமா இருக்கும் நமக்கு. இப்போ வேலைக்கே எப்படி வடநாட்டுக்காரன் இல்லாமல் தமிழ்நாடு இயங்காதோ, எந்த ஹோட்டல்லையும் எதுவுமே இயங்காதோ, அந்த மாதிரி ரோபோ இல்லாமல் இனிமே எதுவுமே இயங்காது. 5 வருஷத்துல இப்போ சென்னையில் 3-4 ஹோட்டலில் வந்துருச்சு. ஆட்டோமேட்டிக்காக ரோபோ தான் வந்துட்டு சர்வ் பண்ணுது எல்லா இடத்துலையும். அதே மாதிரி சிமுலேஷன், இது டெக்னிக்கலான டெர்மினாலஜி. ஒரு காரியத்தை ஒரு காரை செஞ்சு அந்த கார் வந்து போய் ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னா அது என்ன விளைவுகள் ஏற்படுத்தும், என்ன டேமேஜ் ஏற்படுத்துங்கிறத முன்கூட்டியே கணிக்கிறது. 20 கிலோமீட்டரில் புளிய மரத்தில் போய் மோதுனா அது என்ன டேமேஜ் ஏற்படும்,
50 கிலோமீட்டர்ல அரச மரத்துல போய் மோதுனா அது என்ன டேமேஜ், அதான் சிமுலேஷன் சொல்றது. அது எல்லாமே அந்த இந்த இண்டஸ்ட்ரியோட சிஸ்டம் இன்டகிரேஷன், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இன்டர்நெட்ல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளும், சைபர் செக்யூரிட்டி, கிளவுட் கம்ப்யூட்டிங், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், 3D பிரிண்டிங் இருக்குது பாருங்க. 3Dல வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சிஸ்டத்துல போட்டு விட்டு சிமெண்ட் அந்த ஜல்லியும் கொட்டிட்டு அதுவே கரெக்டாக சுற்றுச்சுவர் எழுப்பி மேது போட்டு எல்லாத்தையும் பண்ணும். அதே மாதிரி ஆக்மெண்டட் ரியாலிட்டி, கேம்ஸ், பிக் டேட்டா பேங்க்ஸ், இதுதான் வந்துட்டு இனி இந்த இடத்தை நோக்கி வந்துருச்சு. வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய நிலை என்னங்கிறத நீங்க பாருங்க. முஸ்லிம் சமூகத்தின் நிலை, இந்த நிலையை வந்துட்டு எப்படி இந்த இடத்தை நோக்கி நகர்த்துறது, யார் நகர்த்துறது? இதுல தான் மாடர்ன் எக்கானமி பில்லியன்ஸ்ல, டாலர்ஸ்ல, யூரோஸ்ல பணம் புழங்குறது. நான் தான் சொன்ன ஆரம்பத்திலே, இது எல்லாமே பைபாஸ் ரோடு. இந்த பைபாஸை நம்ம பத்தி சிந்திக்கணுங்கிறதுக்காண்டி தான் இந்த வகுப்பு. பெருசு பெருசா சொல்றானே, புதுசு புதுசா சொல்றானே, புரியாத அப்படிலாம் ஒன்றும் நினைச்சிருவானா, எல்லாமே உங்களுக்கு தெரியும், நீங்க ஈஸியா ஆயிரும் உங்களுக்கு. இந்த நாலேஜ் எக்கானமி எப்படி வருது பாருங்க. நான் ஆரம்பிச்சேன், எஜுகேஷன், ரிசர்ச், இனோவேஷன், பிராண்ட், பிசினஸ், டெக்னோபிரினர். நம்ம பிள்ளைகளை இனி இப்படித்தான் உருவாக்கி எடுக்கணும். ஒரு இன்ஜினியரிங் படிக்குது, பயோல படிக்குது அப்படின்னு சொன்னா ரிசர்ச் வரைக்கும் ஃபர்ஸ்ட் தள்ளணும். PhD வரைக்கும் போ, நீ புதுசா ஒன்று கண்டுபிடி அப்படிங்கிற. இன்ஜினியரிங் எது படித்தாலும் சரி, பயோல எது படித்தாலும் சரி, பிள்ளைகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, குறிப்பாக ஆண் பிள்ளைகள்கிட்ட ஆராய்ச்சி. நாலேஜ் எக்கானமியும் கல்வியும் ஒன்று, சரியா? இது ரெண்டு வேறு கிடையாது. கல்வியும் வணிகம், பொருள் வாங்கி பொருள் விற்கக்கூடிய வியாபாரமும் வேற. ஆனா அறிவுசார் பொருளாதாரம், கல்வியிலிருந்து தான் அறிவுசார் பொருளாதாரம் வருது. பிள்ளைகளுக்கு சொல்லித்தன, கண்டுபிடி, புதுசா கண்டுபிடி, அதை பிராண்டா மாத்து, அதை வியாபாரத்துக்கு கொண்டுட்டு வா. ஃபியூச்சர் பிசினஸ் என்ன? GCC கண்ட்ரீஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் எதை நோக்கி இருக்குதுன்னு பாருங்க. அதுவும் குறிப்பா இந்த போருக்கு பிறகு அவங்க முழுக்க அந்த சைபர் செக்யூரிட்டி ஐட்டம்ஸ்லயும் முழு கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த நாட்டை பாதுகாப்பதற்கு உண்டான ஆயுத உற்பத்தி என்ன, எலக்ட்ரானிக் வார்ஃபேர்ஸ் இருக்கு பாருங்க, அதுல தான் ஹெவியான இன்வெஸ்ட்மெண்ட். இந்த போர் ஆரம்பிச்சதுலேருந்து யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. நம்மளை நாமே பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வழி? எந்த நாட்டிலையும் வந்துட்டு எந்த நாடும் ஆயுதங்கள் கொடுக்குதில்ல, அட்வான்ஸ்டு டெக்னாலஜி யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரியான ஆராய்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு குடியுரிமை கொடுப்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்து சவுதி கவர்மெண்ட். இத்தனை வருஷத்தில் நடக்காதது. UAE கவர்மெண்ட் கோல்டன் விசா கொடுப்போம் 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷத்துக்கு. அவருடைய ஆராய்ச்சிக்கு எத்தனை கோடி ரூபா தேவை? நமக்கு அற்புதமான வாய்ப்பு இருக்குது. கல்வி 4 லட்சம் ரூபா, ஒரு 5 லட்ச ரூபா செலவு பண்ணா ஒரு அற்புதமான இன்ஜினியரிங் காலேஜில் டிகிரி வாங்கிடலாம், படிச்சிடலாம். வேறு எங்கேயும் இவ்வளோ கம்மியான காசில் வந்து படித்து வாங்க முடியாது. அதை தெளிவாக படித்து வாங்கிடலாம். ஆராய்ச்சி நோக்கி போனோம்னா நம்ம தான் டிரைவிங் ஃபோர்ஸில் போய் உட்காருவோம். சொல்லுங்க. இன்னொரு 100 வருஷத்துல செவ்வாய் கிரகத்துல குடில் அமைப்பதற்காக 99 பேர்த்தை தேர்வு செய்து அவர்களை பயிற்சி அளித்துக் கொண்டிருக்கிறது UAE கவர்மெண்ட். செவ்வாய் கிரகத்துல குடில் அமைப்பதற்கு அந்த நாட்டு குடிமக்கள்ல 99 பேர்த்தை செலக்ட் பண்ணி அவங்கள வந்து படிக்க வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணி எடுத்து அதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இது அப்படியே ஒரு 3 பசங்க பார்க்குறாங்க. UAE கவர்மெண்ட்ல கல்ஃப்ல என்ன மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு 3 பசங்க பார்க்குறாங்க. இதுல நமக்கு என்னடா வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்கிறாங்க. அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அப்பப்போ வெளியிட்டுக்கிட்டே இருக்குது. அது கம்ப்ளீட்டாக இன்டெப்த்தாக போயிட்டு ரிசர்ச் பண்ணுறாங்க. ஆமாம், இதுக்கு என்ன தேவை? ராக்கெட் தேவை, சேட்டிலைட் தேவை. சேட்டிலைட் எப்படிப்பட்ட சேட்டிலைட்டாக இருக்கட்டும், பெரிய இன்னைக்கு என்ன சேட்டிலைட் இருக்குது, எப்படிப்பட்ட சேட்டிலைட் இருந்துச்சுன்னா இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும். இதனுடைய உப பொருட்கள் என்னென்னவெல்லாம் வருது, அதில் உப தொழில்கள் என்னென்னவெல்லாம் உருவாகுது, கம்ப்ளீட் ஸ்டடி பண்ணி இந்த 3 பசங்களும் சேர்ந்து ஹரிதாஸ், அகில் ஹரிதாஸ், ஆதில் கிருஷ்ணா, சரத், ஐஹப் ரோபோட்டிக்ஸ் கொச்சியை சேர்ந்தவங்க என்ன பண்ணாங்க, ஒரு சின்ன சைஸில் ஒரு சேட்டிலைட்டை வந்துட்டு உருவாக்கி கொண்டு போய் UAE கவர்மெண்ட்டுக்கு ப்ரொபோசலை வச்சாங்க. UAE கவர்மெண்ட்டு பதில் சொல்றதுக்கு நேரம் ஆணுச்சு, கொஞ்சம் காலதாமதம் ஆணுச்சு. அதே ப்ரொபோசல் அப்படியே வந்து கத்தார் கவர்மெண்ட்டை வச்சாங்க. இமீடியட்டா மறுபேச்சு பேசாம 2 கோடி ரூபா வந்துச்சு. ஒரு நிமிஷம் UAE கவர்மெண்ட் தயங்குனுச்சு, அந்த ஒரு நிமிஷம் தயக்கத்துல 2 கோடி ரூபாய் வந்துச்சு. இன்னைக்கு பிரம்மாண்டமான நிறுவனமா உருவாகி வந்துருச்சு. 3 பேரும் கேரளா பசங்க. இவங்க 3 பேருடைய தந்தை என்னன்னா கல்ஃபுக்கு போய் லேபரா ஒர்க் பண்ணவங்க. பின்னால வந்து தொழில் செய்ய ஆரம்பிச்சாங்க. பிள்ளைகளை எப்படி படிக்க வச்சு உருவாக்கி எடுத்துருக்காங்க பாருங்க. எதை நோக்கி நகருது பாருங்க.
டெக்னோப்ரீனர்ஸ், ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் மாறிடுச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னாலஜியில். இதுதான் நாலேஜ் எக்கானமி. அடுத்து இப்போ டிரான்ஸ்போர்ட் எப்படி மாறுது பாருங்க. ஏர் டாக்ஸிஸ் ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு. அங்கே பெங்களூரில் ஸ்டார்ட் அப் ஆயிடுச்சு. எலக்ட்ரானிக் சிட்டியிலேருந்து ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கு 1700 ரூபா. இந்த பெங்களூருடைய டிராஃபிக் இஷ்யூக்கு வந்துட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறாங்க பாருங்க. அதான் மக்களுடைய சிக்கலுக்கு டெக்னிக்கல் சொல்யூஷன், டெக்னாலஜி சொல்யூஷன் என்ன, அதுல பிசினஸ் உருவாகுது, அதுல துணை பிசினஸ் உருவாகுது பாருங்க. EVs will make up 30% of Indian auto sales in 2030. இன்னும் ஒரு 6 வருஷத்துல 30 விழுக்காடு இந்தியாவில் ஓடக்கூடிய வாகனங்கள்ல எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸா இருக்கும். இப்போ வந்து டீசல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ப்ரொடக்ஷன் கிடையாது, மேனுஃபேக்சரிங் கிடையாது, எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க. இது வந்து பிரம்மாண்டமா வந்துகிட்டு இருக்குது. The state government தமிழ்நாடு proposed to increase the share of electrical buses to 30%. தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய அரசு பேருந்துகளில் 30 விழுக்காடு பேருந்துகள் வந்து எலக்ட்ரிக்கல் பஸ்ஸாக மாறுது. அதுக்கு ஆர்டர் போட்டிருக்குது. தனியான அதுக்கு ஒரு பாலிசியை மேற்கிறாங்க. About 68% of electrical two-wheelers sold in India are manufactured in Tamil Nadu. இந்தியாவில் ஓடக்கூடிய 68 விழுக்காடு எலக்ட்ரிக்கல் அந்த ஸ்கூட்டர்ஸ்ல வந்து 68 விழுக்காடு தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுது. அந்த உற்பத்தியினுடைய ஹப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதே மாதிரி ஸ்ரீபெரும்புதூர். சோலார் எனர்ஜி இனி இதுதான். இதை நோக்கி உலகம் வந்துட்டு வெகு வேகமாக ஓடுது. ஒரு நாளும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இதில் வந்துகிட்டு இருக்குது. பிரிண்டபிள் சோலார் வந்துச்சு. எப்படி வந்துட்டு பேப்பர் பிரிண்ட் எடுக்கிறாங்களோ பிரிண்டர்லேருந்து, அந்த மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கூடிய வந்துச்சு. இப்போ இதனுடைய அடுத்த கட்டம் பாருங்க, கிளாஸ் மாதிரியே வந்துருச்சு. சோலார் பேனல்ஸ் இப்போ பிளைன் கிளாஸாக இருக்கும், அந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸ்டிக்கர் கொண்டுட்டு வந்துட்டாங்க, முதுகுல ஒட்டிட்டு போகலாம், காரில் ஒட்டிட்டு போகலாம். சோலார் மேனுஃபேக்சரிங், இன்ஸ்டலேஷன் பிஸ்னஸ், இந்த புதுசாக படிச்சுட்டு வரக்கூடிய பசங்க இருக்கிறாங்க பாரு. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வணிகத்தில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் தங்கள் பிள்ளைகள் எல்லாருமே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க, ஸ்கூல் காலேஜில் தான் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் சிலபஸும் காலேஜ் சிலபஸும் அத்தா உருவாக்கி இருக்கக்கூடிய வியாபாரத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய கருத்து கிடையாது. அது முழுக்க முழுக்க உற்பத்தி தொழில் சார்ந்தது, மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் சார்ந்தது. 14 வருஷம் ஸ்கூல் எஜுகேஷன், 4 வருஷம் இன்ஜினியரிங் படிக்கிறாரு, அது எது படித்தாலும் சரி, அது முழுக்க முழுக்க மேனுஃபேக்சரிங் சிலபஸ் எடுத்து பாருங்க. அவனை கொண்டு வந்து கடையில் உட்கார வச்சோம், தொழில் உட்கார வச்சோம், அவனால் இருக்க முடியாது, ஓடி போயிடுவான். ஏன்னா அதுக்கான பயிற்சி கொடுக்கப்படலை அவனுக்கு. இந்த கடை எப்படி உருவாக்கப்பட்டது? தன்னால கையை ஊண்டி பல்ட்டி அடிச்சு கர்ணம் அடிச்சு அவங்க அத்தா உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சாம்ராஜ்யம். அதனாலதான் நிறைய ஊர்களில், முஸ்லீம் ஊர்களில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். நல்ல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டாக இருப்பார், படித்து முடிச்சிருப்பார், அல்லது மெடிசின் படித்த ஒரு மளிகை கடையில் இருக்கக்கூடிய வரலாறை பார்த்துருக்கீங்களா? MBBS முடிச்சுட்டு மளிகை கடையில், ரஸ்கு சுடுற கம்பெனியில், வேற எங்கேயும் பார்க்க முடியாது. ஆர்கிடெக்ட் முடிச்சவங்க, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்க, அண்ணா யூனிவர்சிட்டி டாப் ரேங்கிங்கில் வந்தவங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில். ஒரு செருப்பு கடையை வச்சுட்டு உட்காந்துருக்கிறார் ஒரு பையன். சமீபத்தில் கூட நான் ஃபேஸ்புக்கில் எழுதியிருந்தேன். வேற எந்த சமூகத்திலையும் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த அத்தாக்கு வந்து ட்ரேடிங்லேருந்து மேனுஃபேக்சரிங்க்கு போகிறதுக்கு எப்படி போகிறோன்னு தெரியல, துணிச்சலும் இல்லாமல் இருக்குது. இது தன்னிறைவான தொழிலாக இருக்குது. இந்த பொருளாதாரம் வந்துகிட்டு இருக்கு, நம்ம தேவைக்கு போதுமானதை விட கூடுதலாக இருக்குது. ஆனால் நிலைநிறுத்த முடியாது, பாதுகாக்க முடியாது. பிள்ளைகளும் குறைஞ்சு போச்சு, 1-2 தான் இருக்குது. அந்த பிள்ளைகள் படிச்சது 20 வருஷம் 25 வருஷம் படிச்சது மேனுஃபேக்சரிங் பிசினஸ், ட்ரேடிங் இல்லை. இண்டஸ்ட்ரியல் காரிடோர் வருது, டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடோர், ராணுவ ஆயுதங்கள் உற்பத்தி கேந்திரமா தமிழ்நாடு மாறுது. இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, 3 திருச்சி, ஏற்கனவே அங்க துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குது, BHL இருக்குது. திருச்சி, கோயம்புத்தூர், ஒசூர், சேலம், சென்னை, காட்டுப்பாக்கம் துறைமுகம் இருக்குது பாருங்க, அதானி துறைமுகம், அதோட கனெக்ட் ஆகி, அதனாலதான் 8 வழிச்சாலை 6 வழிச்சாலை 8 வழிச்சாலை எல்லாம் போடுறது. கோயம்புத்தூர் வந்துட்டு நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மாறி இருக்கு. கோயம்புத்தூரும் பெங்களூரும் இந்த ஒரு 10 வருஷத்துல நினைச்சிருங்க. நான் வந்துட்டு ஒரு மாசத்துக்கு முன்னால அங்க போயிருக்கும் போது, ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால நிகழ்ச்சிக்காக ஒரு 10 நிமிஷம் டீ கடை ஓரத்துல நின்று டீ குடிச்சிட்டு இருந்தேன்.
அந்த 10 நிமிஷத்துல 3 பென்ஸ் காரையும் 2 BMW காரையும் பார்த்தேன். சர்வ சாதாரணமா ஓடுது. அவ்வளவு பணப்புழக்கம் இருக்குது. பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி கூடுதலா இருக்குது. ஆச்சரியப்படுவீங்க. டாட்டாவினுடைய 40% ஸ்பேர் பார்ட்ஸ் ஒரு நிறுவனம் கொடுக்குது கோயம்புத்தூர்ல இருந்து. ஒரே ஒரு நிறுவனம். நாயுடு கம்யூனிட்டியும் கவுண்டர் கம்யூனிட்டியும் இந்த 30-40 வருஷத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்கு பாருங்க. நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள். அதனாலதான் கோயம்புத்தூரை மையமா வச்சு இவ்வளவு இஷ்யூ நடக்குது. இன்னும் கோயம்புத்தூரை தனி மாநிலமா பிரிக்கணும். அந்த கொங்கு மண்டலத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்களை பிரிச்சு தனி மாநிலமா பிரிக்கணுங்கிற பேச்சு எல்லா இடத்துல பிஜேபி அடிக்கடி பேசி வரதுக்கு காரணம் செஞ்சாலும் செஞ்சிருவாங்க. ஏன்னா கோயம்புத்தூர் அந்த அளவுக்கு மாறுது. அதனாலதான் டிஃபென்ஸ் காரிடோரை வந்துட்டு அங்க கோயம்புத்தூர்ல போட்டிருக்காங்க. என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது பாருங்க. இப்பவே போட்டு கோயம்புத்தூர்ல ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ட்ரோனுக்கு 160 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குது. அது எல்லாம் எம்எஸ்எம்இக்கு போகுது. மீடியம் அண்ட் ஸ்மால் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் இருக்கு பாருங்க. சிறு தொழில் யார் வேணாலும் செய்யலாம். அதை நமக்கு எந்த தடையும் கிடையாது. மேனுஃபேக்சரிங் ட்ரேடிங்ல இல்லை, மேனுஃபேக்சரிங் அது எக்ஸ்போர்ட் பண்றது. ட்ரோன்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட்டினுடைய ஆயுதங்கள் வந்துட்டு உலக 40 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய ஆரம்பிக்கும். எல்லாம் இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள். எலக்ட்ரானிக் வார்ஃபேர் அது எல்லாத்தையும் இந்த போர் வந்து மாற்றி அமைச்சிருச்சு. அவங்க நினைச்சு பார்க்க முடியாத மாற்றங்கள் வந்துட்டு ஈரானுடைய அந்த அந்த ஏவுகணைகள் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தாக்கம் வந்துட்டு எல்லாருடைய பாலிசியிலையும் மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு. இனிமே இதுதான். முன்னால மாதிரி கத்தியை தூக்கிட்டு போனாங்க, துப்பாக்கி தூக்கிட்டு போனாங்க, பீரங்கி கிடையவே கிடையாது. எல்லாம் எலக்ட்ரானிக் வார்ஃபேரா மாறுது. ரடார், சரியா, ரிமோட் சென்சிங், ஆமா, குறி ஆள் இல்லாத விமானங்கள், ரோபோட்ஸ், இதுதான் வந்து ஆயுதங்கள். அதைத்தான் உற்பத்தி பண்றாங்க. அதுக்கு தான் நிதி அளிக்கப்படுது. அதுக்கு தான் வந்து சலுகைகள் அளிக்கப்படுது. இதுக்கு யாரும் செய்யலாம். எந்த தடையும் கிடையாது. இந்த சமூகம் செய்யணும், அந்த சமூகம் அப்படிலாம் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம். நாலேஜ். உலகை ஆளப்போகும் பொருட்கள் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். உலகை ஆளப்போகும் பொருட்கள் இனி வரும் 4.0 இண்டஸ்ட்ரி 4.0. இதுல யார் வந்துட்டு வர்றாங்களோ, வர்றதுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறாங்களோ, அந்த இந்த இடத்தை வந்து ஒரு ஆளுமைகளாக உருவாகி வர்றதுக்கு தன் சமூகத்தை தயார்படுத்துறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. அவங்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்கும், அறிவும் இருக்கும், அதிகாரமும் இருக்கும், பொருளாதாரமும் இருக்கும். செமிகண்டக்டர்ஸ் நீங்கள் பேப்பரில் பார்த்துக்கிட்டே வரலாம். கவர்மெண்ட் வந்துட்டு எந்த அளவுக்கு இன்ஜினியரிங் முடித்த ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இதுக்கு நிதி ஒதுக்குது, பாலிசியில் வந்துட்டு எந்த அளவுக்கு இலகுவாக்குறாங்க, ஃபாரின் கம்பெனிஸ்க்கு எந்த அளவுக்கு அவங்க வந்துட்டு டாக்ஸேஷனில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. இவி பேட்டரிஸ், எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வருதுங்க, அதுக்கான பேட்ரி, நானோ சிப், சரியா, மைக்ரோ சிப், பயோ சிப், பாஸ்போர்ட்டே கிடையாது. இந்த இதில் வச்சு அப்படியே தேய்ச்சி விட்ருவாங்க. ஒரு சின்ன சிப் வச்சு கண்ணுக்கு தெரியாத பயோ சிப் தேய்ச்சி விடுவாங்க. போகிற வழியில் வந்துட்டு ஏர்போர்ட்டில் வந்து இப்படி காட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதில் ஃபுல் டீட்டெயிலும் இருக்கும். அது ஃபுல்லாக கம்ப்யூட்டரைஸ் பண்ணப்பட்டிருக்கும். உலகத்தில் யார் எங்கே, ஜமான் என்ன எங்கே இருக்கிறாங்க, ரஃபீன் என்ன இருக்கிறாங்க, இந்த ஹோட்டலில் இந்த ரூமில் உட்காந்துருக்குறாங்க அப்படிங்கிறத பின் பாயிண்டாக கண்டறியும். எஜுகேஷன், ரிசர்ச், இனோவேஷன், பிராண்ட், பிஸ்னஸ், நாலேஜ் எக்கானமி, டெக்னோப்ரனர்ஸ். இன்னொரு 5-10 வருஷத்துல பெரும் புரட்சி ஏற்படக்கூடிய ஒரு ஏரியா இந்த ஏரியா. இந்த ஏரியாவில் வந்துட்டு ஒன்று தன் பிள்ளைகளை தயார்படுத்துறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். படித்து கொண்டு 5வது 6வது படிச்சுட்டு 8வது 10வது படி அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்து ஆராய்ச்சி கல்வி, ஆராய்ச்சி கல்வி, ஆராய்ச்சி கல்வி, அறிவியல் ஆர்வத்தை தூண்டுவது. அல்லாஹ் எதையெல்லாம் ஆய்வு செய்ய சொல்லியிருக்கானோ அதிலெல்லாம் ஆய்வு செய். நீ ஓர் ரப்பு குரான்ல உனக்கு இருக்கக்கூடிய வேதத்தில் அல்லாஹ் எங்கெல்லாம் சிந்திக்க மாட்டீர்களா அதை ஆராய்ச்சி பண்ணு. தட்ஸ் ஆல், முடிஞ்சு. இதை தூண்டிக்கிட்டே இருக்கணும். 1 நாள் 2 நாள் சொன்னா ஆம்பளை பிள்ளைக்கு ஏறாது. சொல்லிக்கிட்டே இருக்கணும். சொல்லிக்கிட்டே, அப்படிதான் ஒரு வீட்டை எப்படி செங்கலாக வச்சு கட்டுவோம் அந்த மாதிரி தான் குழந்தைகள் உருவாக்கும். 5 பிள்ளைங்க 6 பிள்ளைங்க இருக்கிற இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக உருவாகி வந்து சமூக காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ 1 இருக்கிறதுனால அது வீரியமாக உருவாக்கலன்னா சோஷியோ பொலிட்டிக்கல் நெருக்கடி வரும். இந்த தீனை பாதுகாக்க முடியாது. இந்த தீனை பின்பற்றக்கூடிய மக்களுக்கு ஆபத்து ஏற்படும். அவங்கள பாதுகாக்க முடியாது. மிக முக்கியமாக பிள்ளைகளை நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்க, கல்வியும் நாலேஜ் எக்கானமியும் ஒன்றோடு ஒன்று, ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள். அது ஆமாம். கல்வி இல்லாமல் நாலேஜ் எக்கானமி கிடையாது. நாலேஜ் எக்கானமி இல்லாமல் பொருளாதார வளர்ச்சி இல்லை. வரும் இன்ஜினியரிங்கில் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். அவங்கள பிஹெச்டி வரைக்கும் இதில் பண்ணுறது.
ரிமோட் சென்சிங்கில் அவ்வளோ ஈஸி கிடையாது. அது என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமாக ரோட்டில் உட்காந்துட்டு மேலே போகக்கூடிய சேட்டலைட்டை இயக்கிற முடியும். ரிமோட் சென்சிங்கில் வந்துட்டு பிஹெச்டி பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட் அவரை பாதுகாக்கும். அப்துல் கலாமை பாதுகாத்த மாதிரி பாதுகாக்கும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்கான டூல்ஸு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அந்த இது எப்படி ஒரு சாஃப்ட்வேர் எப்படி உருவாக்குறது, ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். ஸ்பேஸ் டெக்னாலஜி, ரினியூவபிள் எனர்ஜி, நியூக்ளியர், ரோபோட்டிக்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர். உலகம் முழுவதும் வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் போய் படிக்கலாம். ஒரு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மாஸ்டர் டிகிரிக்கு சவுதியில் இருக்கக்கூடிய 28 யூனிவர்சிட்டியும் தயாராக இருக்குது கொட்டி கொடுக்கறதுக்கு. சும்மா இல்லை, ஒரு மாசத்துக்கு 2 லட்சம் ரூபாயிலேருந்து 6 லட்சம் ரூபா ஸ்டைஃபண்ட் ஆராய்ச்சிக்கு. 2 லட்சம் ரூபா ஸ்டார்டிங், 6 லட்சம் ரூபா ஆராய்ச்சிக்கு. போக்குவரத்துக்கு டிக்கெட், ஃபேமிலி விசா. எதுக்கு? ஆராய்ச்சி. ஆராய்ச்சியாளர்கள் தான் தேவை. நாலேஜ் எக்கானமியில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் எம்பையரை உருவாக்குறதா இருந்தால் சில அடிப்படையான குணங்கள் வேணும், அந்த தகுதிகள் வேணும். அந்த தகுதிகள் என்னன்னு ஒன்று பாருங்க. முதல் தகுதி என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் தகுதி, ஒரு மூமினுக்கு முதல் தகுதி தொழுகை. ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா. தொழுகையின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள். முன்னிரவு உறக்கம் தான் உறக்கம், பின்னிரவு உணக்கம் நோய். இட்ஸ் அன் டிசீஸ். பின்னிரவு உறக்கம் இருக்கு பாருங்க, அது நோய். அல்லாஹ்வுடைய அருளை மறுப்பது. அது எனக்கு வேணாம், அல்லாஹ் கொடுக்க வர்ற பரக்கத்தையெல்லாம் எனக்கு வேணாண்டு தள்ளுறது பின்னிரவு உறக்கம். அதனால அதிகாலை நேரத்தில் உறங்குவது. 70-80% முஸ்லிம் சமூகம் அதிகாலை நேரத்தில் உறங்குது. பள்ளிவாசல்களில் ஒரு சஃபு நிற்குது. எப்படி மாற்றம் வரும்? தொழிலில் வெற்றி அடையணும், கல்வியில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த உம்மத்தை பள்ளிவாசலுக்கு அதிகாலையில் கொண்டுட்டு வரணும். அந்த வேலைகள் ஜாஸ்தியாக செஞ்சா தான் அல்லாஹ்வுடைய அருள் வரும், பரக்கத்து வரும். பரக்கத்து வந்தா தான் வெற்றி வரும். அதனால தொழுகை இல்லாமல் சாதிக்க முடியாது. மற்றவர்கள் வேணா சாதிச்சதா தெரியலாம், மற்ற நான் முஸ்லிம்களுக்கு. அவங்களுக்கு அங்கே போயிடும். முஸ்லிம்க்கு நிற்காது, வந்தாலும் நிற்காது. இங்க வர்ற மாதிரி தெரியும், இங்க போற மாதிரி இருக்கும், போய்கிட்டே இருக்கும். அதனால தொழுகை இல்லாமல் ஜெயிக்க முடியாது. முஸ்லிம்கள் ஜெயிப்பதற்குன்னு சில சிறப்பு தகுதிகள் இருக்கு, பண்புகள் இருக்கு. அந்த ரேடியேஷனுக்குள்ள வந்தா தான் அவனால ஜெயிக்க முடியும். மற்றவங்களை ஃபாலோ பண்ணி அவங்க இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அந்த மாதிரி போனோம்னா நம்மளால ஜெயிக்க முடியாது. இரண்டாவது, நாலேஜ், பிளான், விஷன். அறிவு, செயல் திட்டம், இலக்கு. விஷன் இல்லாம நீங்க ஒரு தொழில் நிற்காது. ஒரு கடையை நிறுத்த முடியாது. ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரியாணி கான்செப்ட் வச்சிருக்கிறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 10 இயர்ஸ்ல 15 இயர்ஸ்ல 20 இயர்ஸ்ல இந்த பிரியாணி எங்க போகணும் கனவா காணணும். 1 ரூபா 2 ரூபா 5 ரூபாய்க்கு ஐஸ் வித்தவர் தானே வண்ணாரப்பேட்டையில். ஐஸ் விற்கும் போதே அவருடைய இலக்கு இருந்துச்சு, உலக நாடுகளுக்கெல்லாம் என்னுடைய ஐஸை ஒரு நாளைக்கு ஏற்றுமதி செய்யணும், என்னுடைய ப்ராடக்டை ஏற்றுமதி செய்யணும். ஒரு 36,000 ரூபா பணத்தை விருதுநகர்லேருந்து சிவகாசியிலேருந்து கொண்டு வந்து வண்ணாரப்பேட்டையில் 10க்கு 10 ரூம் அவரும் அவருடைய மனைவியும் இருந்து இரவு பகலாக உழைச்சி அவர் அந்த ஐஸ் பெட்டியில் தள்ளிட்டு போய் ஆரன் அடிச்சுட்டு போவாங்க தெரியுமா, தெருத்துருவா. அந்த ஐஸு, சேமியா ஐஸு, அந்த ஐஸு இந்த ஐஸுன்னு அதை விற்றுட்டு போவோம். மழை பெஞ்சு அந்த ஐஸெல்லாம் போய் எல்லாம் அழிஞ்சு போய் மறுபடியும் கணவனும் மனைவியுமாக சேர்ந்து உழைத்து உருவாக்கி 86ல் கம்பெனியை ஃபார்மேஷன் பண்ணி 44 வருஷம் ஆச்சு. 44 நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. எல்லாத்துக்கும் ஒரு காலம் தேவைப்படும். இமிடியேட்டா சக்சஸ் கொடுக்கணும், நிற்கவே நிற்காது, நடக்கவே நடக்காது. 44 அரை நூற்றாண்டு காலம், 50 ஆண்டு காலம் தளராத உழைப்பு, சமரசமில்லாத ப்ராடக்ட், குவாலிட்டியில சமரசமே பண்ணிக்கல, தளராத உழைப்பு. 10,000 மில்க் பேங்க்ஸ் இருக்குது இந்தியா முழுவதும். 10,000 மில்க் பேங்க்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 15-20க்கும் மேற்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. என்ன பிராண்ட் அது? ஹட்சன், அருண் ஐஸ்கிரீம், பாக்கோ, ஆரோக்கியா. அதனால நாலேஜ், அறிவு. ஒரு இந்த நாலேஜ் எக்கானமியை பொறுத்த வரைக்கும் எந்த தொழில் செய்யப்படுமோ, இந்த கண்ணாடி உற்பத்தி, இந்த கண்ணாடி எப்படி உற்பத்தி பண்ணணுங்கிற அறிவு, டு பம்பர் அறிவு. சரியான செயல் திட்டம், விஷன். அந்த விஷன் வெறியா மாறணும் உடலுக்குள்ள. அந்த விஷனை கொண்டு போய் ஸ்பிரிச்சுவல் இன்சூரன்ஸ் பண்ணணும். 2 இன்சூரன்ஸ் இருக்குது, மெட்டீரியல் இன்சூரன்ஸ் இருக்குது, ஸ்பிரிச்சுவல் இன்சூரன்ஸ். மெட்டீரியல் இன்சூரன்ஸ் என்ன? பிரீமியம் கட்டி ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்சூர் பண்ணுறது, ஒரு பில்டிங்கை, ஒரு காரை, அந்த மாதிரி இன்சூர் பண்ணுறது. ஸ்பிரிச்சுவல் இன்சூரன்ஸ் என்ன? நீ தான் பொறுப்பு, முடிஞ்சு போச்சு.
இதை ஆரம்பிச்சிருக்கிறேன், நீயே கதி அப்படின்னு சரண்டர் ஆகிறது இருக்கு பாருங்க. அது ஒரு நாளும் வக்துல சஜிதால கேட்கறது இருக்கு பாருங்க. அவனோடு போராடி போராடி மன்றாடி மன்றாடி கேட்கறது இருக்கு பாருங்க. ஸ்பிரிச்சுவல் இன்சூரன்ஸ். அது அப்படியே கனலா எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், இலக்கு அணையாது. நீங்க உறங்கும் போது, எந்திரிக்கும் போது, எல்லா நேரமும் உங்க ரத்த அணுக்கள்லேயே மாறி இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தனால தான் சாதிக்க முடியும், பெரிய நிறுவனங்களை உருவாக்க முடியும். அதனால நாலேஜ் பிளான் விஷன், சஃபிஷியண்டான ஃபண்டு, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன நிதி தேவையோ அந்த நிதி, தேவையான அளவுக்கான நிதி, ஃபேமிலி சப்போர்ட். இந்த கனவை வந்துட்டு தன்னுடைய பார்ட்னருக்கு, மனைவிக்கு வந்துட்டு கடத்துறான் பாருங்க, அவனால தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னு வச்சுக்கங்க, நீங்க கிழிச்சது போங்க, முடிஞ்சு போச்சு ஒரே வார்த்தையில். ஏற்கனவே நகையெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிட்டீங்க, இப்போ என்னத்தை? இது ஏன் இந்த மாதிரி வருது? கடத்தலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி, பாதுகாப்பு உணர்வு அதிகமாக இருக்கும் பெண்கள்கிட்ட. சரி, அந்த பாதுகாப்பு உணர்வுக்காக வந்துட்டு எதையும் அவ்வளோ ஈஸியாக சமரசமாக மாட்டாங்க, எதையும் மாற்றிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பார்ட்னருக்கு புரிய வைக்கணும். பார்ட்னருக்கு ஒன்ஸ் புரிய வச்சிட்டோம்னா அந்த வீடு சொர்க்கமாக மாறிடும், அருள் நிறைந்ததாக மாறிடும். என்ன ஆனா என்னங்க, கொண்டுட்டு வந்தீங்களா? பிறக்கும் போதே கொண்டு வந்தீங்களா? அடிச்சு பார்த்துருவோம். இந்த மனைவி இந்த இடத்துக்கு எப்படி மாத்துறது? அவங்களை பேசணும், பேசி புரிய வச்சு அவங்களை விசாலப்படுத்தி, அவங்களுடைய சிந்தனையை விசாலப்படுத்தி கொண்டுட்டு வரவங்க தான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம், மனைவியினுடைய துணை இல்லாமல். ஏன் ஒரு ஆண் போய் சாயிரத்துக்கு ஒரு தோல் வேணும். இந்த உலகத்திலேயே மிக நம்பிக்கையானது தாய் வந்தல்ல, மனைவி. தாய் மதிப்புக்குரியவள், அது எல்லையே கிடையாது, அவ்வளவு பெரிய ஆதாரம் அது. ஆனா தன் ரகசியங்களை யார்கிட்ட போய் சொல்லுவீங்க? ஒரு ஆண் யார்கிட்ட போய் சொல்லுவான்? ரகசியங்களை தெரிந்தவள்கிட்ட தான் போய் சொல்லுவான். இவன் பார்த்தா எதுக்கு பார்க்குறான், இவன் சிரிச்சா எதுக்கு சிரிக்கிறான் அப்படிங்கிற ஒரு மனைவி தான் சொல்ல முடியும். அவள்கிட்ட போய் சொல்ல, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, வெளியே சொன்னா இது கேவலமா போயிடும், அசிங்கமா போயிடும், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கும்போது நம்ம இதுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். ஆனா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் சொல்லிடுவாங்க. அது அல்லாஹ்வுடைய அருள். அல்லாஹ் சொல்ல வைக்கிறான், அந்த இடத்துல சொல்ல வைக்கிறான். மனைவியோடு உரையாடுதல் இருக்குது பாருங்க, கண்ணியப்படுத்துறது இருக்கு பாருங்க மனைவியை. அது அல்லாஹ்வுடைய அருள் வருவதற்கு அந்த வாயில திறந்து விடுறோம். ஒன்றும் தெரியாதுன்னு ஒதுக்கி விட்டு போறதில்லை. அதனால ஃபேமிலி சப்போர்ட் இல்லாம ஒரு பிஸ்னஸ் எம்பையரை ஒரு மனிதனை, ஒரு ஆணால கட்டமைக்கவே முடியாது. ஆணுக்கு வீட்டில் சிக்கல் இருந்துச்சுன்னா அவனுக்கு வெளியில எதுலையுமே கவனம் செலுத்த முடியாது. சிக்கல் அவனுக்கு நாளுக்கு நாள் அந்த சிந்தனையே அவன் மைண்டை ஆக்குப்பை பண்ணிடும். இது ரொம்ப முக்கியமானது. ரைட்டீஷியஸ்னஸ், காம்பட்டன்ட், ஸ்கில்டு ஸ்டாஃப். இன்னைக்கு இதுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். நம்பிக்கை, யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. நம்பிக்கையான, சரியா, திறமையான, தொழில்நுட்பம் அறிந்த, இந்த மூன்றும் ஒரு ஆள்கிட்ட இருக்கணும். அது இட்ஸ் எ கிஃப்ட் ஆஃப் காட். அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இன்னைக்கு உள்ள காலத்தில். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரியான சூழல், இந்த மாதிரியான கல்வி கொடுக்கப்படலை. ஒரு நிறுவனத்துக்கு நம்பிக்கையாக இருந்து அந்த நிறுவனத்தை வளர்த்தெடுக்கின்ற காலமெல்லாம் அதோடவே இருந்து, நல்லது கெட்டதுல கூடவே நின்று அந்த நிறுவனத்தையும் வளர்த்தெடுத்து தானும் வளரணும் அப்படிங்கிற கல்வியாக கொடுக்கப்படுது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி ஓடு. 1000 ரூபா கூட கொடுக்குற மாதிரி கம்பெனி இருந்துச்சுன்னா நம்ம கம்பெனியில் கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணி அதுலேயே அந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போடுவோம் 1000 ரூபாய்க்கு. அதனால யாருமே பாருங்க, எந்த ஸ்டாஃபுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம், இதே நீங்கள் ஒரு 50 வருஷம் 1000 கோடி நிறுவனங்களில் போய் பாருங்க, பழுத்த பழங்கள் உட்காந்துருக்கும். கண்ணாடி இப்படி போட்டுக்கிட்டு இப்படி பார்ப்பாங்க, பழுத்த பழங்கள் உட்காந்துருக்கும் பாருங்க. எத்தனை வருஷம் சர்வீஸ்? 45 வருஷம், 50 வருஷம். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு அந்த காலம். ஆனா அந்த ஒரு சிந்தனை உடைய ஒரு டீமை ஒரு சமூகம் உருவாக்குது அப்படின்னு சொன்னா, ஒரு சமூகத்தினுடைய மதரசாக்கள்னால மட்டும்தான் அதை உருவாக்க முடியும், வேற யாராலையும் உருவாக்க முடியாது. அந்த ஆன்மீக கல்வி மட்டும்தான் அப்படிப்பட்டவர்களை உருவாக்கி எடுக்கும். ஆன்மீக கல்வியோடு இந்த சமூகத்தினுடைய இலக்கு குறித்த சிந்தனை ஆழமா யார்கிட்ட இருக்குதோ அவங்களால தான் அதை உருவாக்க முடியும். அப்படி ஒரு டீம் உருவாகுது உங்க நிறுவனத்துக்கு. அப்படி சில பேர் கிடைக்கிறாங்க, ஸ்டாஃப் கிடைக்கிறாங்கன்னா அந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க. அதனால நம்பிக்கை, திறமை, தொழில்நுட்பம். நம்பிக்கை இருக்கிறவங்கள்ட்ட திறமை இல்லை, இன்னைக்கு திறமை இருக்கிறவங்கள்ட்ட நம்பிக்கை இல்லை. நல்ல நம்பிக்கையான ஆளு பார்த்துக்குருவார், அசையாம ஆடாம அப்படியே பார்த்துப்பார். அதுதான் அவரால் செய்ய முடியும். திறமையான ஆள் என்ன பண்ணுவாரு? எல்லாத்தையும் செய்வாரு. நம்பிக்கை இருக்காது, நமக்கே நம்பிக்கை வராது. நம்பிக்கையும் இருக்கும், திறமையும் இருக்கும், ஆனா கான்டெம்பரரி தொழில்நுட்பம் தெரியாது. இன்றைக்கு சமகால தொழில்நுட்பம் தெரியாது, ஏமாந்து போயிடுவார், சிக்கலா போயிடும்.
ஆர்என்டி. இதுக்கு வந்து நம்ம சமூகம் வந்து சுத்தமா அது கவனமே இல்லாம இருக்குது. ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா மாசம் நீங்க செலவு பண்ணணும். ஏன்? புதுசு புதுசா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு, பயணம் பண்றதுக்கு, டிராவல் பண்றது, நேரத்தை செலவு பண்ணும், பணத்தை செலவு பண்ணும். இப்போ 100 பேர் இருக்கிறோம், எக்கனாமிக் சேம்பர்ல 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா 100 பேரும் வந்துட்டு ஒரு ஒரு 5000 ரூபா கொடுக்கணும். 5 லட்சம் ரூபா. இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கெயின் என்ன? ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்காலரை, ஒரு துறையில எக்ஸ்பர்ட்டை கொண்டுட்டு வர்றது, புதுசு புதுசா எதுல லாபம் தரக்கூடிய தொழில்கள் வந்துட்டு கிளாஸ் எடுத்துக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம். வார வாரம் மாசம் 5000 ரூபாய் போட்டீங்கன்னா போதும். நீங்க அறியாத விஷயங்கள் உங்க தொழில், உணவு தொழில இருப்பாரு, அவருக்கு புதுசா என்ன எமர்ஜ் ஆகுதுன்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் கிளாஸா கொண்டுட்டு வருவார். இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா டிராவல் மாறுங்க. சாப்பாடு, அதாவது அந்த தமிழகத்தினுடைய சாப்பாடு முறைகள் அப்படியே மாறி வருது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாறி வருது. இப்போ என்ன கெஃபே வருது பாருங்க. பெங்களூர்ல அன்னைக்கு நான் போனேன், அமுதம் கெஃபேன்னு ஒன்று. ஒரு சின்ன இடம், எக்ஸலண்டான பிஸ்னஸ், பக்கா நீட்டா இருக்குது. சரியா? அதாவது மாடர்ன் இது ஃபாஸ்ட் ஃபுட், சைனீஸ் ஃபாஸ்ட் ஃபுட் அல்ல, புது மாடல் அந்த உணவு தொழிலில் வந்துட்டு மாறிக்கிட்டே வருது பாருங்க. இது யார் கொண்டு வந்து இங்கே காட்டுறது, சொல்றது? இதுக்கு ஒரு ஆளை நியமிச்சு அவர் போய் ஆராய்ச்சி பண்ணி எடுத்துட்டு வந்து இது இப்படி இப்படி இருக்குது, இது இவ்வளவு முதலீடு செஞ்சா இப்படி பண்ணலாம். இதுதான் ஆர்என்டி. ஆராய்ச்சி செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. புதிய புதிய தகவல்களை கொண்டு வந்து உங்களுக்கு கவனப்படுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு டீம் உயிரோட்டமா இயங்கிக்கிட்டே இருக்கணும். எல்லா துறைகளையும் இயங்கிக்கிட்டே இருக்கணும். டெக்னாலஜியில புதுசு புதுசா வர்றது, என்னென்ன வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு, யார் வந்து சொல்ல முடியும்? வியாபாரத்தை பார்க்கறதா, இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதா? அதனால ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வந்துட்டு ஆர்என்டி இல்லாத நிறுவனங்கள் வளர்ச்சி அடையாது. டே டு டே அஃபேர்ஸ்ல உட்காந்து ஒரு பிரியாணி கடையில் உட்காந்துருக்கக்கூடிய முதலாளிக்கு இந்த பிரியாணி கடையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு என்ன வழி, அல்லது அந்த பிரியாணி கடையில் இருக்கக்கூடிய பிளஸ் அண்ட் மைனஸ் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. வெளியில இருந்து அந்த பிரியாணி கடை மேல அக்கறை உள்ள ஒருத்தரால் தான் கிடைக்கணும். ஒரு ஆப்ரேஷன்ல என்னென்ன சிக்கல் இருக்குது, இது இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம். 5 வகையான சாம்பார் வச்சு, அதே மாதிரி வத்த குழம்பு வச்சு, மோர் குழம்பு வச்சு, கூட்டு பொரியல், இதெல்லாம் வச்ச பீரியட் எல்லாம் மாறுது. இப்போ இன்னைக்கு வர நவீனமா வரக்கூடிய சீக்கிரம் ஆனா ஹெல்த்தியா இருக்கணுங்கிற கான்சியஸ் கொரோனாவுக்கு பின்னால மாறிடுச்சு. அந்த அமுதம் கஃபேன்ட்டு வந்துட்டு காந்தி ரோட்ல இருக்குது பெங்களூர்ல. யார் போனாலும் நீங்க அவசியம் போய் பாருங்க. சரியா? கட்டாயம் போய் பார்க்கணும். போய் உட்காந்து அதனுடைய ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. எல்லாம் வெளிப்படையா இருக்கு. கிச்சன்ல நீங்க சொன்னோனையும் பண்ணி கொடுப்பாங்க. எல்லாமே நெய்யில, எல்லாம் ஒரு பாக்ஸ்ல, பவுல்ல. சரியா? புதினா ரைஸ், அந்த ரைஸ், இந்த ரைஸ், நெய், எல்லாம் இமீடியட்டா ஒரு 10 நிமிஷத்துல அவங்கவுங்க சாப்பிட்டு அவங்க ஓடுறாங்க. பெங்களூர்ல முக்காவாசி வந்துட்டு டேபிளே கிடையாது, எல்லாம் நின்றுக்கிட்டு சாப்பிட்டு ஓடுற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க எல்லாத்தையும். ராமேஸ்வரம் கஃபே. ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அல்ல, டிசிப்ளின். ஆமா, நிதி ஒழுக்கம், நிதி மேலாண்மை அல்ல, நிதி ஒழுக்கம். பக்காவான டீம் வேணும். சார் உட்கார்ந்துருக்காங்க. ஆடிட்டிங் அண்ட் லீகல் டீம் வேணும், பக்காவான. அப்போதான் நிறுவனங்களை பாதுகாக்க முடியும். நீங்க எவ்வளவு பெரிய நிறுவனம், ஏன் இந்த நிறுவனம் தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சமூகம் கல்வியில முன்னேறிடக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்க கையில் அதிகாரம் இருக்குது. ஒரு சமூகத்தினுடைய வணிகம் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு சொல்றவன்ட்டு அதிகாரம் இருக்குது. ஒரு கடை நல்ல வியாபாரம் ஜாஸ்தியாக நடக்க ஆரம்பிச்சிச்சுன்னா சுற்றி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் புகைச்சல் ஜாஸ்தி ஆகிடுது. அது எப்படிரா அதை வந்துட்டு முடிக்கலாம், அது எவ்வளோ நெருக்கலாம். தீபாவளி நேரத்தில் வந்துட்டு ஐடி ரைடுன்னு போட்டு 3 நாள் முடக்கி எத்தனை முஸ்லீம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால் தஞ்சாவூரில், கும்பகோணத்தில். இதுக்கு யார் தேவை? டைனமிக் அட்வொகேட்ஸ் தேவை. புரட்டி எடுக்கணும். இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வந்து கூண்டில் ஏற்றணும். அசரவே கூடாது. அது எப்படி உருவாக்க முடியும்? மார்க்க கல்வியோடு சட்டம் படித்து சமூகம் குறித்த அக்கறை உள்ளவனால தான் அதை செய்ய முடியும். நீங்க வந்து லாவை வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு கொண்டு போய் தொழில்முறை படிப்புன்னு கொண்டு போனீங்கன்னா நடக்காது. இதுதான் வித்தியாசம். அதனால இந்த டீம் இருக்குது பாருங்க, அந்த டீம் இதுதான் பாதுகாப்பான டீம். சார் வந்துட்டு ஒரு நிறுவனத்தை பாதுகாத்துற முடியும், அட்வைஸ் பண்ணி, இப்படி செய்யாத, இப்படி பண்ணு. பல ட்ரஸ்ட், பல நிறுவனங்கள். ஏன் நம்ம ஆட்களுக்கு ஒரு 1000 ரூபா வரி கட்டுறதுக்கு அவ்வளோ சிரமமா இருக்கும். கோடிகளில் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஒரு 1000 ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டுறதுக்கு அவ்வளோ பெரிய வரியா இருக்கு. அதனால இந்த 1000 ரூபாயை ஏமாத்துறது எப்படின்னு யோசிக்கிறாங்க. பண்பாட்டு கோளாறு இருக்குது. சேரிட்டி கமிட்மெண்ட்ஸ் இருக்குது பாருங்க. பிஎஸ்ஜி காலேஜ் இருக்குது பாருங்க, கோயம்புத்தூர், நம்ம டாப் காலேஜ். சரியா? கோபால்சாமி நாயுடுன்னு சொல்லி அவங்களுடைய 4 பிள்ளைங்க. 1920 நாயுடு சமூகத்துக்கு வந்துட்டு, நாயுடு சமூகம் வளர்ச்சி அடைஞ்சிருக்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எல்லாம் நீங்க தான். ஆமாம், 50 வருஷம் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான் மதுரையில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு. அதை சரியா பயன்படுத்திருக்கணும்ல.
அது எவ்வளவு அக்கிரமம் பண்ணணுமோ அவ்வளோ அக்கிரமம் பண்ணதுனால அதிகாரம் போயிடுச்சு. அதுதான் இப்னு பதூதா எழுதி வச்சிருக்காரு. மதுரைக்கு போனேன், மாபருக்கு போனேன், அங்கே அரசரை பார்த்தேன், கலீஃபாவை பார்த்தேன், அவருடைய வாழ்க்கை எனக்கு மிகப்பெரிய வேதனையை தந்துச்சு. இப்னு பதூதா எழுதியிருக்கிறாரு. 50 வருஷம் சுல்தானுடைய ஆட்சி நடந்த இடம் மதுரை. அதனால தான் விஜயநகர பேரரசு படையெடுத்து வந்து நாயக்கர்களுடைய வருகை வந்துச்சு. பாளையங்களாக பிரித்தாங்க. அதன் பிறகு குடியேறி தெலுங்கு பேசக்கூடிய நாயக்கர்களுடைய சொத்துக்கள், இந்த பாளையங்களில் இருக்கக்கூடிய வகுத்து கொடுத்த சொத்துக்கள் எல்லாம் அவர்களுடைய சொந்த சொத்துக்களாக மாறிச்சு. இவ்வளோ இந்த பகுதி முழுக்க இந்த என்டையர் மேற்கு பெல்ட்டும் இந்த சவுத் பெல்ட்டும் இருக்குது பாருங்கள். திருநெல்வேலியிலேருந்து நீங்கள் வந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் நாயக்க சமூகத்தினுடைய வளர்ச்சி. பெரியாரெல்லாம் அதில் உள்ளவங்க தான். அவங்களுடைய சொத்து ஏகப்பட்ட சொத்து. அதே மாதிரி இந்த 1921 2 நிறுவனங்களுக்கு போய் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி 2 பேர் கொண்டு போய் ப்ரப்போசல் கொடுக்குறாங்க. ஒன்று முஸ்லீம்கள் தரப்பில், இன்னொன்று அந்த பிஎஸ்ஜி தரப்பில் கொண்டு போய் கொடுக்கப்படுது. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்க. 4 பிள்ளைங்க அவருக்கு, அந்த கோபாலசாமி நாயுடுக்கு. அவர் என்ன பண்ணுறாரு, 5ஆவதா ஒரு பிள்ளையை வந்துட்டு உருவகப்படுத்துறார், பேரை நியமிக்கிறார் பிஎஸ்ஜின்னு சொல்லி. இந்த சொத்தை வந்துட்டு 5 பிள்ளைகளுக்கு பங்கீடு செய்கிறார். அதாவது இந்த அறம்ங்கிறது இருக்கு பாருங்க. அறம், ஒழுக்கம், நேர்மை, தரம், சரியா, சமூக சிந்தனை, சமூக பண்புகள், இது மனித உயிர்களுக்கு பொதுவானது. இந்த மனித உயிர்கள் யாரெல்லாம் அந்த பண்புகளோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் பரிசு. அதுல வந்து மத வேற்றுமைகள்லாம் கிடையாது. இவர் வந்துட்டு ஈமான்ல பிடிமானமா இருக்கிறாரு, அதனால இவர் கொஞ்சம் கூடுதலா கொடுப்போம் அப்படிலாம் கிடையாது. இது உயிர்களுக்கு பொதுவானது. எந்த உயிர் கரெக்டா, எந்த மனிதன் அந்த அறத்துக்குள்ள வர்றானோ அவனுக்கு பரிசு இருக்குது. 4 பிள்ளைங்க பெற்றாரு. அதில் 5ஆவதா ஒரு பிள்ளை எடுத்து மொத்த சொத்துக்களை 5 பாகமா வச்சு அந்த 5ஆவது பாகம் கல்வி நிறுவனங்களை உருவாக்குனாங்க. இந்த 4 பிள்ளைகளும் தொழில் நிறுவனங்களை உருவாக்குனாங்க. அந்த தொழில் நிறுவனங்கள் எல்லாம் இன்னைக்கு டல் அடிக்குது. இந்த கல்வி நிறுவனம் டாப்ல போயிடுச்சு. 1921 2 ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சாங்க பாருங்க. பிஎஸ்ஜி ஸ்கூலுக்கு ஆரம்பிச்சு, பிஎஸ்ஜியினுடைய நிலை இன்னைக்கு என்ன, அதே நேரத்தில் ஆரம்பிச்ச அந்த ஒரு முஸ்லீம் ஸ்கூல் இருக்குது, மண்போல் உளும் ஸ்கூல். 120 மாணவர்களோடு தடுமாறி உசுர இருந்துகிட்டு இருக்குது. இதுதான் நம்ம இந்த 2 சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள். அதனால யார் எந்த ஒரு நிறுவனம் வந்துட்டு சேரிட்டிக்குள்ள வந்துட்டு கொண்டுட்டு வந்துடுறாங்களோ, இதுல 25% இந்த பணிக்கு, இந்த மதரசாக்கு, இந்த பள்ளிவாசலுக்கு, இந்த கல்வி நிறுவனத்தை உருவாக்குறது, இந்த ஐஏஎஸ் அகாடமி, இந்த லா காலேஜ் முடிஞ்சு போச்சு. 25% போய்கிட்டே இருக்கும், மந்த்லி போய்கிட்டே இருக்கும். அது செக்யூர் பண்ணப்படும். ஏன், நான் பொறுப்படுத்திருக்கிறேன், அல்லாட்ட வச்சுக்கிறேன், நான் பொறுப்படுத்திருக்கிறேன், எனக்கு கூட யாரெல்லாம் பொறுப்படுத்திருக்கிறேன், அந்த பொறுப்பை நான் நிறைவேற்றணும். அதனால நிறுவனத்தை சேரிட்டிக்குள்ள கொண்டுட்டு வந்துருங்க. சின்ன கடையோ பெரிய கடையோ எந்த கடையா இருந்தாலும் சரி, பரக்கத்து இருக்குது. லாபம் முக்கியம் அல்ல, லாபத்துக்கு வலிமை அல்ல, பரக்கத்துக்கு வலிமை இருக்குது. ஆமா, ஒரு சொட்டு போதும், ஒரு துளி போதும். கொசுவினுடைய ரெக்கை தான் இந்த உலகத்தினுடைய வெல்த்து. கொசுவினுடைய ரெக்கைக்கு கூட சமானம் இல்லை அப்படிங்கிறனால தான் ஒரு பரக்கத்துங்கிறது ஒரு துளி, அளவில்லாத அளவுக்கு பரக்கத்துன்னு கேட்கிறோம். ஒரு துளி வந்தா போதும். ஃபஜர் தொழுதுட்டு அவர் கேட்கிறாரு, தஹஜ்ஜுத் தொழுதுட்டு ஃபஜர் தொழுதுட்டு முழிச்சு இருந்து சூரியன் உதிப்பதற்கு முன் அல்லாஹ்வை வந்து திக்ர் செஞ்சு, அல்லாஹ் நான் என் வாழ்நாளில் ஒரு 5000 பள்ளிவாசலை கட்டணும், உலகம் முழுக்க கட்டணும். ஏன் யாரும் கையை பிடிச்சி தடுத்தாங்களா? இப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது. அல்லாஹ்க்கு ஒரு செகண்ட், ஒரு தூசி, என் சந்ததிகளே பள்ளிவாசலை கட்டணும், மதரசாக்களை கட்டணும். யாரு இப்படித்தானே கேட்கணும் அல்லாட்ட? ஒரு செகண்ட்ல மாத்தி அமைச்சிட மாட்டானா? அந்த வாழ்க்கை முறைக்குள்ள வந்து கேட்கின்ற போது, அதிகாலையிலே தொழாமல் கேட்கின்ற போது, அதை தூங்காமல் கேட்கின்ற போது, தொழுது தூங்காமல் கேட்கின்ற போது, இதிலிருந்து தவிர்த்து கொள்வது. ஆனா இதுக்கு மாற்று வழி வேணும். மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பேங்கிங் சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பேங்கிங் சிஸ்டம் உடன்பாடு இல்லை. அப்ப மாற்று திட்டங்கள் என்ன? சேம்பர் ஆஃப் காமர்ஸ் முன் வைப்பாங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி மாற்று திட்டங்களை நாமளே உருவாக்கி எடுக்கிறது. நீங்க வந்துட்டு ஒரு அடுத்ததுல நான் சொல்றேன். ஃபைனலா இந்த நம்ம வந்து செய்ய வேண்டிய என்னன்னா, இது எல்லாத்தையும் பயிற்றுவிக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ் வேணும். ட்ரெயினர்ஸும் இல்லை. ஆர்வ கோளாறுல நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறோம், வேற ஒன்றும் கிடையாது. தெருவா போய் ஆர்வத்தில் போய் கத்திக்கிட்டே இருந்துட்டோம். எல்லா விமர்சனங்களும் எல்லா அவமானங்களையும் தாங்கிக்கிட்டு கல்வி நிறுவனத்தை நம்மளே உருவாக்கி எடுக்கணும், ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸை உருவாக்கி எடுக்கணும், ஆலிம்களை சட்ட வல்லுநர்களை உருவாக்கி எடுக்கலன்னா வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்க முடியாது. வக்ஃபு சொத்துக்கள் சம்பந்தமா யாரால பேச முடியும்? தலாக்கு சம்பந்தமா, திருமணம் சம்பந்தமா பார்லிமெண்ட்ல பேசுறான் தான், நீதிமன்றத்தில் பேசுறான் தான், ஷரியத்தை படிச்சிருந்து சட்டத்தையும் படிச்சிருந்தா தான் பேச முடியும். நம்மளாம் ரோட்ல நின்றுட்டு கத்தலாம். சட்டம் படிச்சிருக்கிறவங்க கூட அவங்க வந்து முகமது லான்னு படிக்கிறது யாருன்னா நான் முஸ்லீம் எழுதி வச்ச சட்டத்தை படிச்சுட்டு வர்றாங்க.
ஷரியத்தை படித்தவர்கள், சட்டம் படித்து, சர்வதேச சட்டம் படித்து, உச்ச நீதிமன்றத்திலும் உயர் நீதிமன்றத்திலும் போய் நின்னாதான் இந்த இந்த கல்ச்சுரல் ப்ரிசர்வேஷன் இருக்குது பாருங்க, கலாச்சார தனித்தன்மைகளை பாதுகாப்பது, அதை செய்ய முடியும். அதனால அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்குள்ள நம்ம வர வேண்டி இருக்குது. இந்த பேங்க் லோன் வந்துட்டு பேங்க்ல போய் ஓடி வாங்குறது போறது வர்றது கவுத்திரும், காலை சுத்தின பாம்பு கடிக்காம விடாது. நீங்க எவ்வளவு பெரிய பிசினஸ் பண்ணுங்க, ஆனா மாற்று வேணும். மாற்று இல்லாம மேனுஃபேக்சரிங் போக முடியாது. மேனுஃபேக்சரிங்னா பேங்க்ல கொண்டு போற மாதிரி தான் இந்த முதலாளித்துவம் கட்டமைச்சிருக்குது. முடிஞ்சு ஃபைனலா வந்துட்டு இந்த லீடர்ஷிப் ட்ரைனிங், இதை ட்ரெயின் பண்றதுக்கு ஆள் வேணும். இங்க பாருங்க சமூகத்தில் எப்படி நடக்குது. கார்பரேட் லீடர்ஷிப் ட்ரெயின் பண்றாங்க பாருங்க. மேனுஃபேக்சரிங் பிசினஸ்க்கு கார்பரேட் சிஇஓஸ் எப்படி யார் ட்ரெயின் பண்றான்னு பாருங்க. இது எல்லாம் அதை தான் ட்ரெயின் பண்ணுது. அதனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 150 நாடுகளில் ஆர்எஸ்எஸ் வேரூன்றி இருக்குது. பெரும் பெரும் நிறுவனங்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மாறி போயிருக்கிறார்கள். இந்த வந்திருக்கக்கூடிய ராமசாமி இருக்கிறார் பாருங்க, அமெரிக்கன் கவர்மெண்ட்ல இப்ப விவேக் ராமசாமி, பக்கா இந்துத்துவ சிந்தனை உள்ளவன். அதே மாதிரி சிஐனுடைய ஜாயிண்ட் டைரக்டரா வந்திருக்கக்கூடிய பட்டேல், அவர் அந்த மாதிரியான யார் எங்கெங்க ஆளு தேவையோ அந்த ஆளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. குறி வச்சு உருவாக்குறாங்க கல்வியில. நம்ம மாதிரி டிகிரி ஹோல்டர்ஸ் என் பிள்ளையும் படிக்கணும் இன்ஜினியர் அப்படி உருவாக்கல, குறி வச்சு லீடர்ஷிப் ட்ரைனர்ஸ். மார்க்கம் படித்த ஆலிம்கள்லேருந்து யாராவது கார்பரேட் ட்ரைனர்ஸா உருவாக்கி இருக்கிறோம். அவங்களால தான் பண்ண முடியும். நான் மறுபடியும் சொல்றேன், அவங்களால தான் பண்ண முடியும். அவங்க பண்ணா தான் சமூகம் ஏத்துக்கும். தசவுஃப் கிளாஸை யார் இன்டெப்தா போயிருக்கிறாங்களோ அவங்களால தான் மனித உள்ளங்களை வந்துட்டு பிசுறு எடுக்க முடியும், குணங்கள்ல பிசுறு எடுக்க முடியும். தசவுஃப் கிளாஸ் அட்டன் பண்ணாதவங்க, அதுல புரிதல் இல்லாதவங்க, மெஞ்ஞானத்துல புரிதல் இல்லாம, வாழ்க்கையினுடைய யதார்த்தத்துல புரிதல் இல்லாம பிசுறு எடுக்க முடியாது, குணங்கள்ல பிசுறு எடுக்க முடியாது. ஆட்டிடியூட்ல பிசுறு ஷேப் பண்ணி எடுத்தா தான் சக்சஸ் கொடுக்க முடியும். இது இவங்க எல்லாருமே இந்த தசவுஃபினுடைய வேற ஒரு வடிவம், அவங்க சொல்லக்கூடிய வடிவத்தை கிளாஸ் எடுக்கிறாங்க. இஸ்லாத்துல எடுக்கிறாங்க. எல்லாத்துலயும் இமாம் கசாலியினுடைய புக்ஸ் இருக்குது. என்ன சொல்லுவீங்க? இமாம் இப்னு கையிமுடைய புக் இருக்குது. சிந்திக்கிறது எப்படி சிந்திக்கணும், எப்படி பேசணும், ஸ்டாஃப் எப்படி அணுகணும், எந்த வாழ்க்கை முறை என்ன, இந்த வாழ்க்கை முறைக்கான உணவு முறைகள் என்ன, எந்த உணவு என்ன குணத்தை ஏற்படுத்தும், ஒரு ஒரு உணவுக்கும் ஒரு ஒரு குணத்தை கொடுக்கும். எந்த உணவு அதிகமாக சாப்பிடணும், எந்த நேரத்தில் சாப்பிடணும், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், ஒரு 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 ப்ரெசன்டேஷனுக்கு முன்னால அணுகுமுறை எப்படி இருக்கணும், வாயை பற்றி காது அதிகமாக திறக்கிறது எப்படி, என் கருத்தை முதல்ல சொல்லிடுவேன், அது குற்றம். ஆமா, காதை ஓப்பன் பண்ணி லிசன், அப்சர்வ், உள்வாங்க உள்வாங்க உள்வாங்க, தேவையான இடத்துல பஞ்ச் பண்ணு. இந்த ட்ரைனிங் யாரால முடியும்? எவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா உருவாகி வந்திருக்காருன்னு வச்சுக்க, பிசுறு அடிக்கும். ஒரு ஆசிரியர்னால தான் இது பண்ண முடியும். இன்னைக்கு தசவுஃப் கிளாஸ் என்னன்னா ஆன்மீகத்துல மட்டும் இருக்குது. இந்த தசவுஃப் கிளாஸை வந்துட்டு கார்பரேட் ட்ரைனர்ஸ்க்கா மாற்றி அமைக்கணும். சக்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். எக்ஸலண்டான டீம் உருவாகி வரும். அதுக்கான ஆள் இல்லையே. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ எக்கனாமிக் சேம்பர் மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு முதல்ல என்ன தேவைன்னா, எந்த சேம்பராக இருந்தாலும், முஸ்லீம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் எங்கே இருந்தாலும் சரி, அவங்க முதல்ல இஸ்லாமிக் ஹெச்ஆர் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அந்த சிலபஸை உருவாக்கி எடுக்கணும். பாடங்கள் வேணும். முதல்ல ஒரு கார்பரேட் கம்பெனி, ஒரு தொழில் நிறுவனத்தை தலைமையேற்று நடத்தக்கூடியவனுடைய பண்புகள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு பாடம் புத்தகம் முதல்ல எல்லாம் இருக்குது. கோர்வை எடுக்கணும், சிலபஸை ஃப்ரேம் பண்ணணும், அவ்வளோதான். உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாமே இருக்குது. பயிற்சி அளிக்கணும். இஸ்லாமிக் லைஃப் ஸ்டைல் அண்ட் கார்பரேட் ட்ரைனர்ஸ் நிறைய ஆலிம்கள் இருக்கிறீங்க. 2 கல்வியும் படித்த மாணவர்கள் எக்ஸலண்ட்டாக உருவாகி வந்துருவாங்க. ஏன்னா இங்கிலீஷில் நிறைய வந்து பேசுகிற மாதிரி இருக்கும், இங்கிலீஷ் புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்கும், அந்த கிளாஸஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி 2 கல்வியும் படித்த ஆலிம்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் இதுக்கு பொருத்தமானவங்க. ஆனால் சமூகம் அதை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ 2 கல்வியும் முடித்த ஆலிம்கள் பெருகி வந்துகிட்டு இருக்காங்க, கல்வி மதரசாக்கள் பெருகி வந்துட்டு இருக்குது. இது அப்படியே உம்மத்தினுடைய தொழில் வளர்ச்சி, உம்மத்தினுடைய கல்வி வளர்ச்சி, உம்மத்துக்கான லீடர்ஸை உருவாக்குறது. ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ட்ரெயின் பண்றது, ஒரு கட்டத்தில் நான் முஸ்லிம்ஸை ட்ரெயின் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்துடும். முஸ்லிம் அறிஞர்கள்ட்ட வந்துடும், ஆலிம்கள்ட்ட வந்துடும். இஸ்லாமிக் பார்ட்னர்ஷிப் டீட் வேணும். இப்போ வந்துட்டு கரண்ட் பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்துட்டு இஸ்லாம் இல்லாமல் இருக்கு. அதனால முஸ்லிம்கள் அதில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க. அது போடுறதில்ல, ஒப்பந்தம் போடுறதில்ல. எப்போ ஆலிம்கள் உட்கார்ந்து
ஒரு கூட்டு தொழிலுக்கான சட்ட திட்டங்கள், முதல்ல ஆன்மீக பயிற்சிக்கான சிலபஸ், பிறகு சட்டங்களுக்கான ஒரு ஃபார்மேஷன் வேணும், ஒரு டீடு வேணும், இஸ்லாமிக் பார்ட்னர்ஷிப் டீடு. அதை நம்ம ஃபார்மேஷன் பண்ணிட்டோம். அந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னால் ஒரு 1 வீக் வந்துட்டு கிளாஸ், இப்போ சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தான் பண்ண முடியும். 1 வீக் கிளாஸ் அவங்களுக்கு தர்பியத்து கிளாஸ். அடுத்தது சட்ட திட்டங்களுக்கு உட்படுறது. சமீபத்தில் கூட இன்னைக்கு காலையில் ஒரு ஹாஜியாரை சந்தித்து அவங்க சொன்னாங்க வந்துட்டு, ஒரு கைலி கம்பெனி கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை கடந்திருக்குது. அவங்களுடைய பெயிலாக தான் காரணம். 100 ஆண்டுகளை கடந்திருக்குது. யாரும் நான் தான் முதலாளின்னு சொல்ல முடியாது. அதுக்கு கிட்டத்தட்ட 25-30 பேர் பார்ட்னர்ஸ். 100 ஆண்டுகளை கடந்த டீட், ஒப்பந்தம், கொடுக்கல் வாங்கல்களை எழுதி கொள்ளுங்கள், அந்த ஒப்பந்தம். அதுக்கு முன்னால அந்த மைண்ட் செட்டுக்குள்ள கொண்டு, ஆன்மீக சிந்தனைக்குள்ள கொண்டு வரும். ஆன்மீக சிந்தனைக்குள்ள வராதவர் இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்க மாட்டார். அதனால பார்ட்னர்ஷிப் டீட் இல்லை நம்மள்ட்ட. இது மேனுஃபேக்சரிங் பிசினஸை உருவாக்குறதா இருந்தா முதல்ல அது தேவை. அதை நம்ம வடிவமைச்சு எடுக்க வேண்டி இருக்குது. லீகல் அண்ட் ஆடிட்டிங் டீம் இந்த இடத்துலையும் அவங்களுக்கு பயிற்சி அளிக்கிறது, சட்ட ரீதியான பயிற்சி அளிக்கிறது. அந்த நிறுவனத்துக்கு சட்ட ரீதியான வழிகாட்டுதல், ஆடிட்டிங், நிறுவனத்துக்கு எப்படி எப்படி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன மாதிரியான அதுக்கான அனுமதி வாங்கணும், இது எல்லாத்தையும் அவங்களுக்கு பயிற்சி அளித்து எடுக்கணும். இதெல்லாம் ஒரு சமூக அமைப்பு தான் பண்ண முடியும். R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், சமூகத்துக்கான R&D. இப்போ இந்த இது வந்து சமூகத்துக்கான R&D. நான் ட்ராவல் பண்ணி வந்து ஒன்று பேசுகிறேன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மண்டையில் இருக்கிறது, கற்றுக்கிட்டது, இந்த சமூகத்தை இதை சொன்னால் சரியாக இருக்கும், இதை சொன்னால் சரியாக இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு சொல்லிடுறோம். இது எல்லாம் அமானிதம், எனக்கு அமானிதம். ஏன் சரியானதை சொல்லணும், அதான் பிடிச்சிருவான். இஸ்லாமிக் வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட். நீங்கள் ஒரு மாதம் 1000-2000 ரூபா போட்டிங்கன்னா போதும். புதுசாக ஒருத்தர் பிரியாணி கடை, செம்ம கான்செப்ட் ஃபார்முலா வச்சிருக்கிறாரு, ஒரு பிரியாணி கடை வைக்கணும், 2 லட்ச ரூபா தேவை. இந்த 2 லட்ச ரூபா கொடுத்துடணும். வந்தாலும் சரி போனாலும் சரி, முடிஞ்சு போச்சு. அது இது எனக்கு இத்தனை % இது லாபம் வேணும், அது வேணும், எதுவும் கிடையாது. ஒழுக்கமான மனிதராக இருக்கார், செம்ம கான்செப்ட் வச்சுருக்காரு, உழைப்பாளியாக இருக்கார். 2 லட்ச ரூபா கொடுத்துறது. ஒரு மிஷின் வாங்கணும், 3 லட்ச ரூபா கொடுக்குறது. இது மொத்தமாக யாராலையும் கொடுக்க முடியும். இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ஒரு மிஷின் வாங்கணும், டக்குன்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு வந்துட்டு, ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் மொத்தமாக அப்படி தூக்கி கொடுக்குற மாதிரி முஸ்லீம் சமூகத்தில், பல சமூகத்தில் நான் சொல்கிறேன், நாடார் சமூகத்தில் சொல்கிறேன், நான் கவுண்டர் சமூகத்தில் சொல்கிறேன், எத்தனை அமைப்புகள் வேணும் உங்களுக்கு? கான்செப்ட் ஃபார்முலா மட்டும் பக்காவாக இருக்குது. எத்தனை லட்சம் வேணும்? ஏன் ஒன்றை உருவாக்குனார்னா அதுலேருந்து ஏராளமான உபத்தொழில்கள் உருவாகும், சமூகம் வளர்ச்சி அடையும். அவர் வந்துட்டு ஒரு 5000 10,000 ரூபா பள்ளிவாசல் கொடுப்பார், ஒரு மாதம் கொடுப்பார், மாற்றம் ஏற்படும். அதனால வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்ட், துணிச்சலான முடிவு எடுக்கிறதுக்கு, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. அந்த பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகி வரும்போது அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். 5000 ரூபா கொடுத்தவருக்கே பின்னால் 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். ஆனால் நீங்கள் முதல்ல 5000 ரூபா கொடுத்து, அந்த 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா கொடுத்து தொழில் தூண்டி விட்டா தான் அது நடக்கும். சோஷியோ பொலிட்டிக்கல் எஜெண்டா, எந்த தொழில் செஞ்சாலும் சரி, நீங்க என்ன முயற்சி எடுத்தாலும் சரி, அதுக்குள்ள இந்திய நாட்டில் முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை என்ன, இதுக்கு எது சாதகமா இருக்குங்கிற சிந்தனை உள்ள ஓடிக்கிட்டே இருக்கணும். சமூக அரசியல் எஜெண்டா இருக்கணும். அது இல்லாம எந்த தொழில் நீங்க செஞ்சாலும் சரி, ஒரு கட்டத்தில் உங்களுக்கு நெருக்கடி வந்துடும், சிக்கல் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளவுதான், இதுதான் இந்த வகுப்பு. அதனால நாலேஜ் டெவலப்மெண்ட், நாலேஜ் எக்கானமியை நோக்கி தான் இந்த உலகம் பயணிச்சுக்கிட்டு இருக்குது. பிள்ளைகளை உருவாக்கி எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. சமூகமாக சிந்திங்க, அல்லாஹ்வுடைய அருள் இருக்குது. நான் வளர்ச்சி அடைகிற மாதிரி என் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் வளர்ச்சி அடையணும். இதுக்கு உதவி வராமல் போயிருமா சொல்லுங்க? தேடி தேடி போய் ஒரு ஊரா போய் கஷ்டப்படுற பெண் பிள்ளைகளுக்கு அவர்களுக்கு ட்ரெயின் அப் பண்றேனா, அவங்க என்ன தயாரிக்கிறாங்களோ அந்த தயாரிக்கக்கூடிய தொழிலை வந்து வளர்ச்சி அடைய வைக்கிறேன். அதுக்காக நேரத்தை செலவு பண்ணுறேன், பணங்காசு லாபம் நிறையா கிடச்சிருக்கு, காரில் அள்ளி போட்டுட்டு போய் உங்கள் ஸ்கூலில் என்ன கிளாஸ் ரூம் இல்லையா, அதை நான் கிளாஸ் ரூம் கட்டித்தரேன், கம்ப்யூட்டர் இல்லையா கம்ப்யூட்டர் கட்டித்தரேன். என்ன தடை இருக்குது? 5 லட்ச ரூபா லாபம் வந்துருச்சு, அள்ளி பஸ் காரில் போட்டு நீங்களும் உங்கள் மனைவியும் போங்க, பிள்ளைகளும் போங்க. இந்த அவருக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடு, இந்த இவருக்கு ஒரு 50,000 ரூபா கொடு, வீட்டில் வந்து படுத்து பாருங்க எப்படி தூக்கம் வருதுண்டு. உங்களுடைய ஒரு சொத்தும், உங்களுடைய ஒரு உயிரும், உங்களோட சந்ததிகளும் அதுக்கு பாதுகாப்பு வரும் இந்த நடவடிக்கைக்கு. அந்த மாதிரி நிறைய பேர் தமிழகத்தில் முஸ்லீம் சமூகத்தில் வாழ்ந்துருக்கிறாங்க. போகிற இடமெல்லாம் ஸ்கூலு பள்ளிவாசலை கட்டி விட்டு போனவங்கலாம் இருக்கிறாங்க. இன்னைக்கு தேவை கல்வி நிறுவனங்கள். ஏன் அடுத்த ஜெனரேஷனை வளர்த்தெடுக்கிறதுக்கு நமக்கு தேவை கல்வி நிறுவனங்கள். நமக்கான பாதுகாப்பு டீமை உருவாக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களை உருவாக்கி எடுக்கணும். கல்வி நிறுவனங்கள் தான் சமூகத்தை கட்டமைச்சு உருவாக்கி எடுக்கும். சமூகத்தினுடைய ஆதாரம் எது? கல்வி. சரியான இலக்குடைய கல்வி நிறுவனங்கள்.
அதனால அதிகப்படியான பொருளாதாரத்தை ஈட்டணும், மாற்றத்தை கொண்டுட்டு வந்துடலாம். அரசியல்ல பெரிய விஷயமே கிடையாது. ரஃபீக் அண்ணன் சொல்றாங்க 234 சட்டமன்ற தொகுதி இருக்குது, 2026 தேர்தல் வருது, மதுரையில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதிக்கு நான் பொறுப்படுத்துக்கிறேன். அதிமுகலையும் திமுகலையும் நீங்க லிஸ்ட் கொடுங்க, யாரை போடணும். எதார்த்தம். மதுரையில் இருக்க தொகுதிக்கு நான் பொறுப்படுத்து, நீங்க சொல்லுங்க, எக்கனாமிக் சேம்பர் பொறுப்படுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. யார் வேட்பாளருங்கிறத நீங்க முடிவு சொல்லி கொடுக்குற மாதிரி அதான் அரசியல். பணம் மாற்றி அமைக்கும் எல்லாத்தையும். பாபர் மாதிரி படையெடுத்து வரணும்னா அவசியமே கிடையாது. கேரளா அதுக்கு அடையாளம். எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறாங்க, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால மாற்றி அமைக்கிறாங்க. அதனால நமக்கு அது ஒரு சாதாரண மிகப்பெரிய ஆதாரமாக இருக்குது. அந்த பணத்தை பெரும் பணத்தை ஈட்டக்கூடிய அடிப்படையானது நாலேஜ் எக்கானமி. ட்ரேடிங்கில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லாபம் வந்து வரையறுக்கப்பட்டுரும். நாலேஜ் எக்கானமியில் அப்படி அல்ல, மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். இப்போ ஆரம்பிச்ச நெக்ஸ்ட் 10 இயர்ஸில் மகத்தான மாற்றங்கள் நம்ம முன்னால் வந்து நிற்கும். எல்லாம் அல்லா ரப்பல் ஆலமீன் அத்தகைய மாற்றத்தை நாம் எல்லோருக்கும் தந்தரல வேண்டும். இந்த உம்மத்தை உயர்த்தி கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.